ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्नमः श्रेयतिराजाय विवेकानन्दसूरये शशिसुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. குட் ஈவினிங், நமஸ்தே. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அவரோட பேர்னால் இயங்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன், அவர் நிமித்தமாக நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம். 100 வருடங்களுக்கு மேலான 120 வருடங்களுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் பூரா பரவி இருக்கிற இந்த ராமகிருஷ்ணர் நமக்கெல்லாம் கொண்டு கொடுத்துருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெரிய பொக்கிஷம். ஒரு மாணாக்கர்களாக இருந்து நம்மெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நல்ல சமாச்சாரங்களை, விஷயங்களை, கதைகளை, வரலாறுகளை கேட்கறதுன்றது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம சென்னைக்கே இந்த ராமகிருஷ்ண இயக்கம் முதலில் வந்ததற்கு பெருங்காரணமாக இருந்தவர் விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக. விவேகானந்தர் சென்னையில் வந்துட்டு போன பிறகு சென்னையுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு முக்கியத்துவத்தை தெரிஞ்சு முதல்ல இங்கே தான் நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தை, கல்கட்டாவுக்கு பிறகு பேலூர் மடத்துக்கு பிறகு இங்கேருந்து தான் நம்மளுடைய இயக்கத்தோடைய வீச்சை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ராமகிருஷ்ணானந்தாவை தான் அனுப்பிச்சார். அவர் இங்கே வந்து பல தியாகங்களை செஞ்சு ஐஸ் ஹவுஸில் இருந்து பல வருடங்கள் இருந்து ஒரு 9 வருஷம் கஷ்டப்பட்டதாக எழுதியிருக்காங்க. ரொம்ப சிரமங்களுக்கு இடையே அந்த சமயத்தில் இதையெல்லாம் நிறுவறதுக்கு இப்போ நம்மளாம் கூடி இருந்து பண்ணுறதுக்கு அவர் பெரிய ஒரு தியாகம் பண்ணின ஒரு மகான் ராமகிருஷ்ணானந்தர். அவர் எழுதியிருக்கார் இந்த புஸ்தகம். இது வந்து தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் 1957 அவர் ஒரிஜினலாக வங்காளத்தில் எழுதின புத்தகம் ஸ்ரீராமானுஜர் வரலாறு என்று. அதை 1957 ஆங்கில மொழிபெயர்த்தார்கள். அதுக்கப்புறம் சமீபத்தில் 92 நினைக்கிறேன் இந்த பதிப்பு. ஸ்ரீனிவாசாச்சாரியாருங்கிற ஒரு பெரியோர் இதை எழுதியிருக்கிறார். இதை சார்ந்து தான் நானும் கற்றுக்கொண்டேன். அதை பற்றி விரிவாக எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். இப்போது சுவாமிஜி சொன்ன மாதிரி நேற்றுக்கு நம்மளாம் பார்த்தது ஸ்ரீ ஆதிசங்கரும் ராமானுஜரும் பெரிய மகான்கள், நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறவங்க. இந்திய கலாச்சாரம்னா ஒரு தொன்று தொட்டு வழங்கி வரும் ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம் நம்மளது, வரலாறு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைஞ்சது அந்த ரிஷிகள். அந்த பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்த ரிஷிகள் நமக்கு வேத நூல்களை கொடுத்து, வேத நெறிகளை கொடுத்து, அந்த வேத நெறிகளை நமக்கு விளக்கி சொல்லி பலவிதமாக, அதில் முக்கியமாக வேதங்கள், அடிப்படை வேதங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், 4 வேதங்கள், அதை ஒட்டிய உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்துகள் தான் ஒரு வேதங்களில் 2 பாகம்னு சொல்லுவாங்க. முதல் பாகம் வந்து வேள்விகளை எப்படி செய்கிறது, தேவதைகளை எப்படி திருப்திப்படுத்துறது, உலக விஷயங்களில் நிறையா ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது முதல் பாகம். 2வது பாகமான இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, உபனிஷத்துகள். அது வந்து நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதையே நோக்காக
சொல்லுகிற, நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காண்பிக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் உபனிஷத்துகள். ஸோ அப்படி ஒரு பரம்பரை, அதையெல்லாம் ரிஷிகளில் செவி வழியாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொன்னது நம்ம பாரத தேசத்தில் நம்ம பார்த்துருக்கோம். செவி வழியாக கேட்டு அந்த உபநிஷத்துகள், அதுக்கு ஒட்டின விஷயங்கள் பகவத்கீதையில் அதை இன்னும் சிம்பிளாக கிருஷ்ணர் நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உபநிஷத்துகளில் இருக்கிற விஷயங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அதை சிம்பிளாக நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய நாடகம் நடக்கும் பொழுது, ஒரு பெரிய யுத்த பூமியில் நடக்கும்போது அதை சொன்ன விஷயம் அது. ஸோ அப்படிப்பட்ட பரம்பரையில் கீதையை பற்றி சொல்கிறதுனால அதுலேயே சுவாமி சொல்லியிருக்காரு, எப்பப்பெல்லாம் தர்மம் வந்து கீழே போகுதோ அப்போல்லாம் நான் சரி பண்ணி விடுவேன்னு. ஒரு தர்மம் என்று ஒன்று இல்லையானால் நம்ம எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்க முடியுமா? இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சமாச்சாரங்களை கேட்க முடியுமா? இந்த ஹாலில் எவ்வளையோ பார்த்துருக்கோம் நம்ம. நீங்கள்லாம் எவ்வளையோ பார்த்துருக்கீங்க ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நீங்கள்லாம் கடந்த ஒரு 3-4 வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் பாருங்கள், எவ்வளவு பார்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பரான நிகழ்ச்சிகள் இந்த இதில் பார்த்துருக்கோம். எவ்வளவு நாடகங்கள் மூலமாக கலை நிகழ்ச்சிகள் மூலமாக, பாட்டுக்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு பகிரப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் ஒரு அபூர்வமான சந்தர்ப்பம். அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம இருக்கிறது. ஸோ அந்த தர்மம் காக்கப்படவில்லையானால் இப்படியெல்லாம் நடக்காது. அந்த தர்மம்னா என்ன? சரியான வாழ்க்கை முறை. நம்ம மக்களுக்கெல்லாம் தேவையானது பீஸ்ஃபுல் லிவிங் அண்ட் ஹாப்பி லிவிங். ஹவ் வில் ஹாப்பினஸ் கம்? சந்தோஷம் என்பது எப்படி கிடைக்கும்? அமைதியின் மூலமாகத்தான் சந்தோஷம் கிடைக்கும். அமைதியின்மை இருந்தால் சந்தோஷம் என்பது எவ்வாறு? ஸோ சந்தோஷத்திற்கு நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை தான் விரும்புகிறோம். சந்தோஷத்துக்கு அடிப்படை அமைதி. அந்த அமைதி எப்படி வருவது? அமைதி என்றால் என்ன? அந்த அமைதியை நாடுவது எப்படி? இறைவன் எப்படி அமைதியை நமக்கு கொடுப்பான்? எப்படி அந்த இறைவன் கொடுத்த அமைதியை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும்? ஒரு சீராக அதை நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அதை தினசரி கடமைகளுடன் அதை அமைதியும் காத்து எப்படி நம் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும்? இதையெல்லாம் நமக்கு பல நுணுக்கங்களோட, பல கதைகளோடு சொன்னது தான் உபனிஷத்துகளும் புராணங்களும். அத்தகைய விஷயங்களை நமக்கு அப்பப்போ உலகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கும் பொழுது, நம்ம உலக விஷயங்களை எப்போவுமே பார்த்துருக்கோம். எல்லாம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? நமக்கே இன்றைக்கெல்லாம் பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கலாம். அதை நம்ம இப்போ ஐபிஎல்லில் கூட பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் சூப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிறவன் இந்த வாட்டி சொதப்பிட்டு இருக்கான். எவ்வளோ பார்க்குறோம். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா கேரியர்லேயும் இருக்குது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப், அது எதோட பிரதிபலிப்புனா ஒட்டுமொத்த உலகத்தோட ஒரு பிரதிபலிப்பு. இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உலகம்னா நம்ம இந்த எர்த்து மட்டும் நினைக்கிறோம். இந்த எர்த்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது மற்ற கோள்கள் இல்லையா? சோலார் சிஸ்டம், மில்கி வேஸ், கேலக்சிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? பரந்த யூனிவர்ஸ். எப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நினச்சாலே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு இல்லை? அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடு இந்த தர்மங்கள் தொய்யும் பொழுது எப்படி நம்ம ஒரு கேம்லேயோ ஒரு பாலிட்டிக்ஸ்லேயோ எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அந்த தொய்வு உயர்வு என்ற ஒரு பேட்டர்னை நம்ம பல உலக விஷயங்களில் பார்க்கலாம். அப்படி நடக்கும் பொழுது, ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது மக்களுக்கு இன்னல்கள் அதிகமாகின்றன, அமைதி குலைகின்றது. அப்போ பகவான் அதை ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக பல வடிவங்களில் வருகிறாள். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நமக்கே தெரியாமல் மேபி தெர் இஸ் அ சயின்டிஸ்ட் ஹூ இஸ் கம்மிங் அண்ட் ஹேண்ட்லிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ சொல்கிறோம் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ ஒரு பெரிய கவலை என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தொல்லை தருமா நன்மை தருமா? இது ஒரு பெரிய வெறும் டிபேட் கிடையாது.
இதில் உலகத்தில் இருக்கிற உண்மையான தலைவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய பதற்றத்துடன் விவாதித்து கொண்டிருக்கும், அதை நோக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய விஷயமாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த ஏஐ என்பது இது ஒரு அசுரனா தேவனா? அசுரத்தன்மையை கீழ்ப்படுத்தி தேவத்தன்மையை அதற்கும் மெருகுபடுத்த வேண்டும். அதை செஞ்சால் தான் நமக்கு பீஸ். இல்லைன்னா ஏஐ ஒரு பெரிய அபாயகரமான அரக்கனாக மாறிவிடக்கூடும். அந்த அபாயம் எல்லாத்துலேயும் இருக்குது. You will see that various institutions are today working. I am sure IITஸ்லாம் இன்றைக்கி பேசிக் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னா மெயினாக இதுதான். டெக்னாலஜி ஹேஸ் 2 sides. உலக விஷயங்கள் எல்லா விஷயத்துலேயும் 2 சைடு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இறைவன் எப்படி வருவான்? இட் கேன் பி அன் ஏஐ சயின்டிஸ்ட். ஸோ அந்த காலத்தில் நமக்கு ஒரு ஆதிசங்கரராக வந்தார், ஒரு ஸ்ரீ ராமானுஜராக வந்தார். அந்தந்த சமயத்தில் ரொம்ப கீழே போகும்பொழுது, நேற்றுக்கு நீங்களாக இருந்தீங்களா ஆதிசங்கரை பற்றி கேட்கும்பொழுது, அந்த சமயத்தில் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான சமாச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. சமயம் என்ற பெயரில், ஓகே, ரிலிஜன் என்ற பெயரில், சமய வழிபாடுகள் என்ற பெயரில் ரொம்ப மோசமான விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் சரி செய்து கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு 32 வயதே வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அது அவருடைய டைம் 7 BC என்று சொல்வார்கள். ஓகே, 7 BC போல். 7 BC. இன்னொரு ஒரு வெர்ஷன் இருக்குது, அது 4 BCன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது அந்தந்த சமயத்தில் நமக்கு வந்துட்டுருக்காங்க மகான்கள் நமக்கு இது பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ரீ ராமானுஜர் வந்தது ஒரு 1100 வருடங்கள் முன்பாக. அவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிவது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். சில சமயம் நம்மளே கேட்டு அதுக்கு ஒரு சரியான பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஒரு பீஸ் தர்மம் அப்படின்றது சொன்னோம். அது இல்லைன்னா எந்த ஒரு செயல்பாடும் நடக்க முடியாது. ஐபிஎல் மேட்ச் நடக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு பாகிஸ்தானில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஐபிஎல் அங்கே கேன்சல் ஆச்சு. ஐபிஎல் பாகிஸ்தான் இஸ் நாட் ஏபிள் டு பிளே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். ஓகே, when there is no peace you can't have normal activities. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஓகே, ரொம்ப பளிச்சுன்னு நம்ம எதிர்க்க அப்பட்டமாக தெரியக்கூடியது இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பீஸ் நம்ம நாடுவது எவ்வாறு? அதில் இறைவனின் பங்கு என்ன? இறைவனை நாம் எப்படி நாடுவது, எப்படி புரிந்து கொள்வது? இதெல்லாம் தான் பிரமாதம். அதனால இது என்னென்னா, இப்போது எனக்கு பார்த்தா ஆத்மார்த்தமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட், ஒரு சில நல்ல கம்பெனிஸில் வேலை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு கொடுத்த பலத்தை விட ஏதோ நான் ஓவர் த இயர்ஸ் பிறப்பிலிருந்து என்னுடைய தாய் தந்தையர் மற்ற பெரியோர்கள் மூலமாக, மற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை மூலமாக தெரிந்து கொண்ட இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் எனக்கு அதிகமான பலத்தை கொடுத்திருக்கின்றன. எனக்கு அதிகமான பலத்தை கொடுத்தது இந்த மாதிரி பெரியோர்களை பற்றி கேட்டதும் தெரிந்து கொண்டதும் தான். ராமனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கிருஷ்ணரின் பல லீலைகளையும் பற்றி தெரிந்து கொண்டது தான் எனக்கு பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. இது நான் கண்கூட பார்க்குறேன், என்னால் உணர முடிகிறது அது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் நிறையா பெரியோர்கள் சிமிலராக ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. அவங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். அந்த சமுதாயம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரு அமைதியாக இருக்கணும்னா இதெல்லாம் நமக்கு அவசியம். அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாலாம் நடக்கிறது. அதனால தான் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். நம்ம எதுக்கு நம்ம ஆதிசங்கரர் ஜெயந்தியை கொண்டாடுறோம்? எவ்வளோ வருடங்கள் முன்னாடி. ஏன்னா அதை நினைவு கூறணும். நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருந்த ஒரு உலகத்தை எப்படி சீரமைச்சார் ஸ்ரீ ராமானுஜர், எந்த மாதிரியான ஒரு நற்பயன்களை ஜனங்களுக்கு, மகாஜனங்களுக்கு கொண்டு போனார் அப்படின்றத, அவருடைய தியாகம், அந்த பரமன் திருமால் திருவரங்கன் அவனுடைய அடிபணிந்து அவன் பிடிச்சி இழுத்துட்டான் எல்லாரையும். அந்த திருவரங்கன் அவர்
எவ்வளையோ பேரை ஆழ்வார்கள் சொன்னார் இல்லையா சுவாமிஜி, ஆழ்வார்களை பற்றி கொஞ்சம் தெரியணும். ஒவ்வொரு ஆழ்வார்களும் அப்படி தான். ஆழ்வார்கள் நான் பார்த்தேன் இந்த புஸ்தகத்தில், ஆழ்வார்களை பற்றி தான் முதல்ல வருது. ராமகிருஷ்ணரே முதல்ல ஆழ்வார்களை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா விசிஷ்டாத்வைத்தம்னு அவருடைய சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற சித்தாந்தம் தான் ராமானுஜர் நிலைநாட்டியது. ஓகே, அது வந்து அடிப்படை விசிஷ்டாத்வைத்தம் இருந்து கொண்டிருந்தது. அதை நிலைநாட்டியவர், மக்களுக்கு பரவலாக எடுத்து கொண்டு சென்றவர் ஸ்ரீ ராமானுஜர். ஆழ்வார்கள் அந்த திருமாலின் திருவரங்கனின் பெருமைகளை புகழை போற்றி அவனை புகழ்ந்து அவனுடைய பெருமைகளை சொல்லி அவனில் ஆழ்ந்து போய் அவனில் உருகி போய் அவனாகவே மாறி அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். எதுக்கு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, யார் சொல்லி இருந்தாங்க, என்ன பலனுக்காக இருந்தாங்க? எதுவும் கிடையாது. ஆச்சரியமான விஷயங்கள் அவங்க பண்ண. இதுக்கு இந்த அந்த அந்த பரமன்ட்ட போகணும், அவனை அடையணும், அவனுடைய புகழ் தான் பேசணும், உலகத்தில் வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி போய் அவங்க உருகி அவங்க செய்த பாடல்களும் தான் இன்றைக்கி திவ்ய பிரபந்தமாகவும் நாயன்மார்கள் செய்த பாடல்களாகவும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நமக்கு செய்த ஒரு அடித்தளம். அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் இன்றைக்கி பாரத தேசம் ஒரு முன்னணியில் இருக்குது. ஒரு நிலையான ஒரு நிலையான ஒரு அனுபவம் நமக்கெல்லாம் தொடர்ந்து ஓவர் த இயர்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். அதனால்தான் நம்ம வந்து ஆழ்வார்களை பற்றி அடிக்கடி நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தடறி போய்டும். நம்ம ப்ரொஃபஷன்லேயும் நம்ம செய்கிற இதுலேயும் நம்ம திறமையிலையும் வேணும், அதெல்லாம் வேணும். அதனால்தான் நமக்கு வந்து இறைவன் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டின்னு, நம்மள ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்துருக்காரு. ஒரு ஈகோ இருக்கிறனால தான் நம்ம இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்ம உள்ளே இருக்கிறது இல்லையா, அது தேவைதான். ஸோ எப்படி நம்ம ஏஐ பற்றி பேசினோமோ நம்மளுடைய அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம வந்து ஒரு அரக்கனாக மாறிவிட செய்யக்கூடாது. அந்த ஈகோவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பாசிட்டிவாக கொண்டு போய் அந்த ஈகோவை நம்ம நல்ல விஷயங்கள் செய்து சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை செய்து அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணி அதில் சந்தோஷம் காண். எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் போன ரீசெண்டாக அப்துல் கலாம் பற்றி ஏன் பேசுகிறோம், அப்துல் கலாமோட பெருமையை பற்றி அந்த மாதிரி பண்ணார் அவர், அந்த மாதிரி பண்ணார். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டியை பாசிட்டிவாக கொண்டு போகிறது, ஆல் ஆஃப் அஸ் கேன் டூ இட். நம்ம எல்லாருமே அது செய்யலாம். அதுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்காங்க மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இத்தகைய பெரியோர்கள், ஆதிசங்கரர், ராமானுஜர் போல. ஓகே, ஆழ்வார்கள் சொன்னோம், ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு முதல் ஆழ்வார்கள்னு ஒரு 3 பேரை முக்கியமாக சொல்கிறது. அவங்க பிறந்தது என்னென்னா 4312 அனுபவம் போட்டிருக்கு. எப்போன்னா பிசி, பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிஇன்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி 2026 இருக்கோம், ஏடி ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்கிறது, கிறிஸ்துவ பிறப்புக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவரின் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு அப்படி தானே நம்ம ஆக்சுவலாக சொல்கிறோம். 2026 தானே அவர். அது என்னென்னா இது வந்து துவாபர யுகத்தில் இருக்கிறதா ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். துவாபர யுகம் ஒரு 5000 சுமார் 5000 ஆண்டுகள், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் ஒரு சுமார் 5000 ஆண்டுகள் முன்பு கலியுகம் தொடங்கியதுன்னு சொல்லலாம். அப்படி தான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் ஒரு கணக்கீடு இருக்குது, பல புராணங்களை வச்சு பல வரலாறுகளை வச்சு அப்படி தான் இருக்குது ஒரு கணக்கு. ஸோ இந்த முதலாழ்வார்கள் தோன்றியது 4312 பிஃபோர் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம 2026 இருக்கோம், எப்பயோ ஒரு 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம 1ADயில் இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி 4300 வருஷம். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு பிறப்புக்கு முன்னாடி பிசின்னு சொல்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 4302 வருஷம்னா அடுத்த வருஷம் 4301.
அதுக்கு அடுத்த வருஷம் 4000 3000 அப்படி குறைஞ்சிட்டே வரும். அப்படி 0 வந்துட்டு அப்புறம் தென் இட் பிகேம் 1 2 3 4 இன்றைக்கி 2026 இருக்கும். ஸோ நம்ம ஆழ்வார்கள் 6500 வருடங்கள் முன்னால் பிறந்தவர்கள், இங்கு அவதரித்தவர்கள், முதலாழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதற்கு முன்னாலும் தெய்வீகம் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ நமக்கு புலப்படுவது தெரிவது நமது ஆச்சாரியர்கள் முன்னோர்கள் நமக்கு எடுத்துக்கொண்டு நமக்கு இன்னும் நமக்கு தெளிவாக சொல்லுவது இந்த முதலாழ்வார்கள். அவர்களுடைய சரித்திரத்தை படித்தா, அவர்களுடைய பிறப்பு, அவங்க என்ன பண்ணாங்கன்னு படித்தா பிரமிப்பாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, எதுக்காக இவங்க தியாகம், எதுக்காக இந்த மாதிரி உயிரை விடுறாங்க, தன்னை பற்றியே நினைக்காம, தன்னுடைய உடலையும் தன்னுடைய நலனையும் நினைக்காம எப்படி பண்ணுறாங்கன்னா, அத்தகைய தியாகங்கள் தான் நமது வரலாறாக அமைந்திருக்கிறது. அத்தகைய தியாகங்களின் ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம்தான் நமது கலாச்சாரமாக வளர்ந்து நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பல இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்றத நீங்கள் பல இதில் நம்ம கேட்டிருப்போம். ஓகே, இதில் முக்கியமாக பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேரும் முதலாழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நான் சொன்ன மாதிரி 4300 BC, 6000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள். ஆழ்வார்கள் தோன்றியது, அதில் இந்த 3 பேருக்கு என்ன விசேஷம்னா, அவங்கெல்லாம் ஒரு தாமரையில் பிறந்தார் அப்படின்னு வருது, ஒரு பொய்கையில் பிறந்தவர் அப்படின்னு தான் இருக்குது. இன்னாருக்கு பிறந்தார் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் வந்த திருமழிசை ஆழ்வார் தான் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அந்த 3 ஆழ்வார்களும் எப்படி ஒரு தெய்வத்தன்மை பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஆண்டாளும் ஆழ்வார்களில், ஆழ்வார்னு நம்ம சொல்லாட்டாலும் ஆண்டாளும் பேயாழ்வாரோட பெரியாழ்வார், ஒரே நிமிஷம், ஆண்டாள் பிறந்தது, அவருடைய அப்பா அவரும் ஒரு ஆழ்வார். அவருடைய பேர் தான் டக்குன்னு எனக்கு வரல, அது கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தேன். ஐ செக் அண்ட் டெல் யூ. அந்த தந்தை ஒரு ஆழ்வாராக இருந்த தந்தை, அவர் இந்த குழந்தையை, ஆண்டாளாக பின்னால் வந்த குழந்தையை தன்னுடைய தோட்டத்தில் பார்த்து எடுத்தார். எப்படி அவள் அங்கே வந்தாள் என்பது தெரியாது. அவள் பிறகு ஒரு தெய்வ குழந்தையாக இருந்தாள். நான் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஜனகர் எப்படி சீதையை பார்த்தார், ஒரு கலப்பையில் பார்த்ததா ஒன்று சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பூமியில் தான் பார்த்துருக்கார். அவள் பூமி தாயோடைய நேரடி மகள் சீதை. அவள் எப்படி இங்கே இந்த பூமியிலிருந்து மறைந்தாள் என்று ராமாயணத்து சரித்திரத்தை பார்த்தால் அது ஒரு பிரமிப்பான விஷயம் தெரியும். அப்போ தெரியும் நமக்கு பூமிக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம், பிறப்புலையும் ஒரு சம்பந்தம், அவள் மறைஞ்சதுலேயும் ஒரு சம்பந்தங்கிறது தெரியும். அப்படி பிறந்தவள் ஆண்டாள். அவங்களுடைய ஆழ்வார்களுடைய கவிதை தோய்ந்த, இனிமை தோய்ந்த, தெய்வீகம் தோய்ந்த பாடல்கள் எல்லாம் கேட்டோன்னா அவ்வளவு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மறந்து போய் தான், அதெல்லாம் வச்சு தான், அதெல்லாம் தான் பரமனுக்கு கொண்டு போயிருக்கு. அதனால தான் இவங்களெல்லாம் புஷ் பண்ணியிருக்கு அவர் பரமனை நோக்கி. அவனே கொண்டு வந்து போடுறான் இந்த கவிதைகள்லாம். அவங்க இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் இதெல்லாம் சொல்ல முடியுமா, இயற்ற முடியுமா, பாட முடியுமா அப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மாணிக்க வாசகரோட திருவாசகம் பார்த்தோம்னா மாணிக்க வாசகராக பண்ணாருத அப்படின்னு இருக்கும். 3 வயசு குழந்தை ஞானசம்பந்தரா இவ்வளவு பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம வியக்கிறது இல்லையா? அது ஒரு அப்பட்டமான ஒரு செய்தி இல்லையா நமக்கெல்லாம்? ஒரு 3 வயசு குழந்தை பாடுமா? அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு கவித்துவமும் தெய்வீகமும் வருமா அப்படின்னா அது தெரியுது பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு ஆழ்வார்கள் அந்த விசிஷ்டாத்வைத்தம் என்ற அந்த திருவரங்கனை துதிபாடி அவனுடைய முகத்திலிருந்து தோன்றிய விசிஷ்டாத்வைத்தம் என்று சொல்கிறார்கள். அவன் கொடுத்தது இந்த ஒரு சித்தாந்தம். என்ன சித்தாந்தம் அது அப்படின்னா,
நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உபநிஷத்துகளில் நாம் யார், நமக்கும் அந்த பரமனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கேள்வி தான். இந்த கேள்வி நமக்கு பல விதங்களில் உபயோகப்படுறது. நம்ம போக போக அதை நம்ம எல்லாருமே உணர்வோம். இதெல்லாம் ரொம்ப தியரிட்டிக்கலாக நம்ம சொல்ல முடியாது பல விஷயங்களை, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை. எஸ்பெஷலி உபநிஷத்துகளில் வரக்கூடிய உட்கருத்துக்களை அவங்க தெரிஞ்சு உணர வேண்டியது முக்கியமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வெறும் சொல்லாற்றலாக இருக்கும், ஒரு இன்டலெக்சுவலாக பேசுவதாக இருக்கும், புரிவதாக இருக்கும் இல்லையா. தேர் கேன் பி அன் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு ஆரம்பம். ஆனால் அதில் உட்கருத்து என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானித்து தியானித்து பார்த்தால் அது நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுக்கெல்லாம் தான் இந்த பெரியோர்கள், ஆழ்வார்கள், ஸ்ரீராமானுஜர் போன்றவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையிலேயே பண்ணி எல்லா தியாகத்தையும் காமிச்சு நம்மளை கடவுள்கிட்டையே அழிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஆழ்வார்கள்லாம் 4000 ஆரம்பித்து 2300 அது போயிட்டு இருந்திருக்கு. அது 938 அதுக்கும் பின்னாடியும் ஆழ்வார்கள் வந்திருக்காங்க. ஸோ நாதமுனிகள் அப்புறம் ஆளவந்தார் அப்படின்னு 2 பெரிய மகான்கள் இருந்திருக்காங்க. அது அரவுண்ட் 938 AD அந்த சமயத்தில். இந்த முனிகளோட பேரன்தான் ஆளவந்தார். இந்த ஆளவந்தார்ங்கிறவர் ஒரு பெரிய மகான், பெரிய பண்டிதர். அவருக்கு இருந்த ஒரு அறிவாற்றல், தர்மசாஸ்திரங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல், அந்த தெளிவு, மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தல், இதெல்லாம் பெரிய விருப்பனராக இருந்தார். இது கூட மற்றவர்களிடம் இரக்கம், இனிமையாக பழகுதல், அது சேரும்போது அவங்களுடைய தெய்வீக வெளிப்பாடு ஒரு தனி ஒளி வீசும், தனியாக ஒளி வீசும். அது ஒரு தனி டைமென்ஷனை கொடுக்கும். அது அத்தகையவர் ஆளவந்தார். ஓகே, அவரை பற்றி பார்க்குறதுன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவருடைய வரலாறு பார்த்தோன்னா, அவரை ஆரம்பத்தில் யமுனை துறைவர் அப்படின்னு அவருக்கு பெயரிட்டாங்க. தமது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். இவருடைய பாட்டனாரான நாதமுனிகள் துறவியானார். எனவே இவரை மிகவும் சிரமப்பட்டு இவருடைய பாட்டியும் தாயுமே வளர்த்தனர். யார்? ஆளவந்தார் என்ற குழந்தையாக இருந்த அவரை பாட்டியும் தாயுமே வளர்த்தனர். ஆனால் தமது தீவிரமான அறிவின் வலிமை கொண்டு இவர் பெருஞ்செல்வத்துக்கு உரியவரானார். 12வது வயதில் இவர் பாண்டிய பேரரசில் பாதிப்பங்கை பெற்றார். அந்த மாதிரி ஒரு அறிவு வலிமை இவருடைய வெளிப்பாடு இருந்தது. இதில் டீட்டெயில்ஸ் படித்தோன்னா இதெல்லாம் ஒரு ஆளவந்தாரை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் வேணும். ஆளவந்தாரை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமும். ஏன்னா விசிஷ்டாத்வைத்தத்தில் அந்த ஒரு சித்தாந்தத்தில், அந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது வைஷ்ணவ சித்தாந்தம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. வைஷ்ணவர்கள் அந்த ஆளவந்தார் போட்ட வித்து மிகப்பெரியது. நம்ம பல ஆழ்வார்கள் இருந்தார்கள்னு பார்க்குறோம். அந்த ஆளவந்தாருங்கிற ஒரு பெரிய மகான் அதை பலப்படுத்தினதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரம். அவரை அப்போவே மக்கள் ராமானுஜர் பிறப்புக்கு அப்புறம் ராமானுஜர் ஆளவந்தாருக்கு அப்புறம் இந்த ராமானுஜர் தான் வரப்போகிறார், இந்த வைஷ்ணவத்தை அவர் தான் காக்க போகிறார் அப்படின்ற ஒரு மக்கள்லாம் போற்றும் அளவிற்கு ஆளவந்தார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகானாக திகழ்ந்தார். நம்ம ஸ்ரீபெரும்புதூர்னு சென்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீபெரும்புதூரில் தான் நம்ம ராமானுஜர் பிறந்தார் அந்த காலத்தில். ஸோ அந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதை சுற்றி வந்திருக்கு.
அதில் நமக்கெல்லாம் அது நல்லா தெரிய வந்திருக்கு. ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு முக்கிய இடத்தை வகித்துள்ளது ஸ்ரீ ராமானுஜர் பிறப்பினால். 1017 கிபியில் பிறந்தவர் ஸ்ரீ ராமானுஜர். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அவருடைய தந்தை பெயர் ஆசூரி கேசவாச்சாரியார்னு பெயர் அவருக்கு. அவர் தனக்கு மகப்பேறு இல்லையே என்று ஒரு பெரிய வேள்வியை நடத்தினார். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த அந்த குடும்பம் எங்கு வேள்வியை நடத்தினார் என்றால், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் இருக்கிறது அல்லவா நமக்கு அருகில், அங்கு வந்து வேள்வியை நடத்தினார். திருவல்லிக்கேணியில் வேள்வியை நடத்தினார். வேள்வி நன்றாக நடந்து முடிந்த போது பார்த்தசாரதி பெருமாள் அவர் கனவில் வந்து அவருடைய கவலையை நீக்கி, கவலைப்படாதப்பா, நானே வந்து உனக்கு பிறக்கிறேன்னு வாக்கு கொடுத்து இந்த ராமானுஜர் பிறந்திருக்கிறார். அது அடித்தள ஆரம்பத்திலேயே ஒரு இதுக்கு இங்கே ஒரு தெய்வீக பிறப்பு இருக்க போகிறது என்று அந்த தம்பதிகளுக்கு தெரியும். அதை பற்றி பெருசாக பேசி இருக்க மாட்டார்கள் அப்பொழுது. ஸோ அந்த ஆரம்ப இண்டிகேஷன் அவ்வளவு பின்னாடி இருந்தது. அவர் பிறப்புக்கு ஒரு வருஷம் முன்னாலேயே இருந்ததுன்னு சொல்லலாம். சுமார் ஒரு ஆண்டுக்கு பின்னர் இந்த வேள்வியெல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பி திருவல்லிக்கேணியிலேருந்து போய் ஒரு ஆண்டுக்கு பின்னர் பாக்யவதியான காந்திமதி, ராமானுஜரோட அம்மா பேர் காந்திமதி, எல்லா சுப லட்சணங்களும் பொருந்திய பெருமகனை பெற்றாள். இவரே ராமானுஜர். இவர் சக ஆண்டு 939, அதை கலிய ஆண்டு என்ன, கிபி என்னன்னு போட, கிபி 1017 முன்னாடி சொன்ன மாதிரி வியாழக்கிழமை சித்திரை 12ஆம் தேதி, இன்றைக்கி அந்த தேதியாக தான் இருக்கும், அதனால்தான் அந்த கொண்டாட்டம் இன்றைக்கி. சித்திரை 12ஆம் தேதி சுக்லபட்ச பஞ்சமியில் கதிரவன் கர்க்கடக ராசியில் இருந்த பொழுது பிங்கள ஆண்டில் அவதரித்தார். இவரது ஜன்ம நட்சத்திரம் திருவாதிரை. இவர் யஜுர்வேதம் ஹாரீத கோத்திரத்தைச் சேர்ந்தவர். இப்படி அவதரித்த இவர் எல்லார் முன்பும் அஞ்ஞான இருளை நீக்கும் இளங்கதிரவனாக ஒளிர்ந்தார். இவரது அவதாரம் தீய சிந்தனைகளை அழித்து நல்லறிவாகிய சுடரை வீசுவதனால் கற்றோர்கள் இந்த அவதார ஆண்டை தீர்லப்தா ஞானம் பெற்றது என்றே சொன்னார்கள். எல்லா மகான்களும் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பை பற்றி நம்ம படிக்கிறது ஒரு பெரிய விசேஷம். ராமநவமி போது ராமர் பிறப்பை நம்ம சொல்லுவோம், ராமர் பிறந்த ஒரு வைபவத்தை நம்ம சொல்லுவோம். எப்படி வந்து வேள்வி பண்ணி தானே தசரதருக்கு அந்த ஒரு தேவன் போல ஒரு தன் வந்து பாயசம் கொடுத்து தான் அந்த அந்த ராமர் லக்ஷ்மணர்கள் பரத சத்ருகன் சொன்னார் இல்லையா சுவாமிஜி. அவர்கள்லாம் பிறப்புக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆரம்ப கட்டமாக அமைந்தது. அதுபோல் கிருஷ்ணர் பிறந்ததுன்னா அந்த கிருஷ்ணர் பிறப்பை நம்ம படித்து உறக்க படித்து நம்ம காதால் கேட்டு அதை அனுபவிப்பதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. அதனால தான் நான் இது விரிவாக படித்தேன். நான் இந்த நுணுக்கமான விஷயங்களை எப்போ பிறந்தார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், எந்த தருணத்தில் பிறந்தாருங்கிறது அந்த பிறப்பை படிக்கிறதே ஒரு பெரிய நல்ல காரியம். பல தெய்வீக அடையாளங்கள் பொருந்திய காந்திமதியின் மைந்தனை கண்டதுமே நம்மாழ்வார் தமது திருவாய் மொழியில் குறிப்பிட்ட கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்ற வருங்கால வைணவ வளம் பற்றிய காட்சி அவர் கண்ணுக்கு புலப்பட்டது. நம்மாழ்வார் தமது திருவாய் மொழியில் குறிப்பிட்ட கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று வருங்கால வைணவ வளம் பற்றிய காட்சி அவர் கண்ணுக்கு புலப்பட்டது. யாருக்குன்னா, திருமலை நம்பி, ஆளவந்தாரோட சிஷ்யராக இருந்திருக்கார் திருமலை நம்பி. அவருடைய தங்கைகள் 2 பேர் காந்திமதி, தீப்திமதின்னு. அந்த காந்திமதியைத்தான் இந்த ஆசுரி கேசவாச்சாரியார் ராமானுஜருடைய தந்தை மணந்தார். ஸோ அந்த திருமலை நம்பி வந்திருக்கிறார். அவர் சொன்னது இந்த விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, ராமானுஜருக்கு அர்த்தம் என்னன்னு, ராம அனுஜ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அனுஜன்னா ராமனுடைய சகோதரன்னு சொன்னார் இல்லையா. அந்த குழந்தை லட்சுமணனுடைய அவதாரம். கலியுகத்தில் தோன்றிய ஆதிசேஷனாகிய அனந்தன் பிருகத்
பத்ம புராணத்தின் 32வது அத்தியாயத்திலும் நாரத புராணத்திலும் ஸ்கந்த புராணத்தின் 23ஆம் அத்தியாயத்திலும் குறிக்கப்பெற்ற தெய்வீக மகாபுருஷனே இவன் என்பதில் அவருக்கு சிறிதும் ஐயமே இருக்கவில்லை. ஸ்கந்த புராணத்தில் இருக்குது பார்த்தீங்களா, என்ன ஒரு பிரமிப்பான விஷயம். ஸ்கந்த புராணம்னா என்ன? முருகனை பற்றிய புராணம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ராமாயணத்தில் நம்ம தான் பாகுபாடு என்பது நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. ராமாயணத்தில் ஸ்கந்த புராணம் வருகிறது. விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை 5 வயது இளம் பாலகர்களாக அழைத்து செல்லும் பொழுது தன்னுடைய வேள்வியை காப்பதற்காக தசரதிடம் அனுமதி பெற்று அழைத்து செல்லும் பொழுது அவர் பல புராணங்களை சொல்லி கொண்டு போகிறார். அதில் கந்தனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார் விஸ்வாமித்திரர். கந்தனுடைய பிறப்பை சொல்லி குமார சம்பவம் அப்படின்னு வரும். வால்மீகி அதை குமார சம்பவம்னு எழுதியிருக்கார். ஸ்கந்த புராண குமார சம்பவத்தை சொல்லி, ராமா இதை கேட்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்பா, இதை ஒரு பெரிய புனிதமான ஒரு பிறப்பு, இதை கேட்பவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆனந்தமான ஆசீர்வாதம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சுட்டி காமிக்கிறார். அதே மாதிரி ஸ்கந்த புராணத்தில் ராமானுஜரை பற்றி வந்திருக்கிறதா குறிப்பு இருக்குங்க. இதில் இந்த தருணத்தில் ஒன்று சொல்லணும். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் எழுதிய புக் அல்லவா அது. இவர் வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகே, வங்காளத்தை சேர்ந்தவர். இங்கே வந்திருக்கார். இங்கே சில ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் தமிழ் கற்றுக்கொண்டு வந்துருப்பார். ஆனால் இங்கே பலகாலம் இருந்ததினால், இங்கு ராமானுஜருடைய சிறப்பை பற்றி தெரிந்ததினால், இப்போது நம்ம ஹோம் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான பெரியோர்கள் இருக்காங்க இல்லையா, ராமசுவாமி ஐயங்கார், ராமானுஜாச்சாரியார் அவர்கள் ஆற்றிய தொண்டு மகத்தானது. அவர்கள்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தவங்க. ராமானுஜாச்சாரியாரோட கைடன்ஸும் ஆசியும் அவர்களுக்கு பெருத்ததாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில். ராமானுஜாச்சாரியார் நமது ராமகிருஷ்ணானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ராமானுஜாச்சாரியாரை பற்றி வங்காள மக்களுக்கும் தெரிய வேண்டும், மற்ற இந்திய மக்களுக்கும் வடக்கிலும் தெரிய வேண்டும், வடகிழக்கிலும் தெரிய வேண்டும் என்று அவர் அவா கொண்டதில் ஆச்சரியமில்லை. அப்படி நிறையா பேர்கிட்ட சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் வங்காள மொழியில். இனிஷியலாக ராமானுஜரை பற்றி பல பேர்களை, அவர் இருந்த இடங்களில் பல இடங்களுக்கு போய் அவரை பற்றி விசாரித்து எழுதியிருக்கார். ஸ்ரீ பாகவதத்தின் 11ஆம் ஸ்கந்தத்திலும் பெரிய பெரிய நாராயண பக்தர்கள் திராவிட நாட்டில் பாலாறு, காவிரி, தாமிரபரணி, பெரியாறு, வைகை என்று ஆறுகள் பாயும் இடங்களில் தோன்றுவார்கள் என்று குறிப்பிடப்பெற்றுள்ளது. எனவே அவர் அந்த குழந்தைக்கு ராமானுஜன் என்றும் தீப்திமதியின் குழந்தைக்கு கோவிந்தன் என்றும் பெயரிட்டார். 2 குழந்தைகள். அப்போ ராமானுஜர் பிறந்த மாதமும் ராசியும் லக்ஷ்மணனுடையவை போலவே உள்ளன. ராமானுஜர்கிட்ட ஆரம்பத்திலிருந்து பார்த்த ஒரு சிறப்பு தன்மை என்னென்னா, இந்த உயர்ந்த சித்தாந்தங்களும் தத்துவங்களும் சாஸ்திர தெளிவுகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜாதி மதம் பேதம் இல்லாமல், எந்த விதமான பேதமும் இல்லாமல், இவன் மேல் ஜாதிக்காரன் இவன் கீழ் ஜாதிக்காரன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது. புராணம் பழைய இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது. அப்போது திருக்கட்சி நம்பி அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்திருக்கார். அவர் வெள்ளாளருங்கிற ஒரு சாதியை சார்ந்தவர். ஓகே, அந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளாளர் ஒரு தாழ்ந்த சாதியாக கருதப்பட்டது. ஆழ்வார் புராணம் படிக்கிறச்சு அப்போ ஒரு ஆழ்வார் அப்படி தான் இருந்திருக்கார். ஒரு சாதாரண பஞ்சம குலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆழ்வாரை அவர்
வீண நாதத்தில் லயிச்சு காவிரி கரையில் திருவரங்கனுடைய சன்னதியில் இந்த காவிரி கரையில் இருந்து லயிச்சு பண்ணும் பொழுது அங்கே வந்த கோவில் முக்கிய அதிகாரி அவர் வந்து அங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டி விரட்டியிருக்காரு. அவர் வந்து அந்த தெய்வ உணர்ச்சியில் ஆழ்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு எதுவும் தெரியல. இது நாடகமாக வந்திருக்கு நமக்கு முன்னாடி. இந்த இது இங்கேயே வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பொறுக்க முடியாமல் அவர் மேலே ஒரு கல் எடுத்து எரிஞ்சு அவர் மேலே அடிபட்டு அதுக்கப்புறம் இவர் கோவிலுக்கு போயிருக்காரு. தண்ணியை எடுத்துகிட்டு கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனால் கர்ப்பகிரகத்தில் போக முடியல, என்ன உள்ளே தாப்பா போட்டு வந்திருக்கு. அப்போது இவர் வந்து யாரும் பார்த்தாலும் எங்கேயுமே திறக்க முடியல, உள்ள ஆட்கள் இல்லை, எப்படி சாத்தியதுன்னு தெரியாமல் கடைசியில் இறைவனே வந்து நீ நீ என்னப்பா பண்ண, எனக்கு ரொம்ப பிரியமானவனை நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ எப்படி நீ அவனை அவமதிச்ச, அவனை போய் உன்னோட தோளில் தூக்கிட்டு வா அப்படின்னு, என் பிரகாரத்துக்கு முன்னாடி வந்து என் சுத்து அப்படின்னு சொல்லி இது நம்ம எனாக்ட் பண்ணோம் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக். ஸோ இந்த கடவுளே சொல்லியிருக்காரு, அப்பப்போ நமக்கு இறைவனே சொல்லியிருக்காரு. அப்படி வந்து மகத்தான ஒரு பண்பு உடையவராக ராமானுஜர் ஆரம்பத்திலேயே திகழ்ந்தார். இந்த திருக்கட்சி நம்பி தன்னுடைய வேளாளர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர் ரொம்ப மிகவும் இனிமையாக பழகியவர். எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரத்தில் இருந்தார். ஒரு கட்டத்தில் இவர் காஞ்சிபுரம் போயிட்டார். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரம் போயாச்சு ராமானுஜர் ஃபேமிலி. இந்த திருக்கட்சி நம்பிங்கிறவர் ஒரு வேளாளர் குலத்தில் பிறந்தாலும் அவருடைய இயற்கையான அன்பையும் இனிமையாக பழகுதலையும் திருமால்கிட்ட இருந்த ஒரு மேம்பட்ட ஒரு பற்றுதலையும் பார்த்து அவர்கிட்டயே போய் என்னை வந்து நீங்கள் சீடராக ஏற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவு. இவ்வளவு பிரைட்டான படித்த சாஸ்திரங்கள் அறிந்த தெளிவு வந்த ராமானுஜர் வேண்டி கேட்டு, ஆனால் அவர் விரும்பலை. அது ஒரு பெரிய கதை. திருக்கட்சி நம்பி பார்த்தோன்னா ஆள வந்தார் சொன்ன மாதிரி இந்த திருக்கட்சி நம்பிங்கிற பெரியோர் ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறார். அவருடைய தெய்வீக வெளிப்பாடு பரவலாக தெரிந்த பிறகு ரொம்ப ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கு ஒரு 2-3 சம்பவம் இருக்குது. அது உள்ள டீட்டெயில்ஸ் போனோன்னா நமக்கு டைம் பத்தாது. எல்லாம் தெரிஞ்சு மக்கள் எல்லாம் பரவலாக அவரை வந்து பெரிய மகான், இவர் தான் விசிஷ்டாத்வைத்தையும் வைஷ்ணவத்தையும் காக்க போகிறார், எல்லாருக்கும் இந்த தெளிவை வந்து எடுத்து போகிறார் அப்படின்னு நன்னா தெரிந்த பிறகு மக்கள் பரவலாக பல சாரார்களும் அவரை அண்டி நிற்கும் பொழுது இந்த ஒரு சமயப்பற்று ரீதியாக வாழ்க்கை வழிமுறை ரீதியாக அவரை சான்று இருக்கும் ஒரு தருணத்தில் அந்த ஒரு ரெகக்னிஷன் வந்தபோது கூட அவர் வந்து ஆனால் ஒரு சில டைட்டில்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அப்போது ஒரு பெரியார்கிட்ட போய் திருக்கோட்டியூரில் இருந்த ஒரு பெரியோருக்கு போய், திருக்கோஷ்டியூர் இன்றைக்கி சொல்லுவோம், திருக்கோட்டியூர்னு ரெஃபரன்ஸ் இருக்குது அதில், அந்த பெரியோர்கிட்ட போய் அந்த ரெகக்னிஷன் 18 தடவை அவர்கிட்ட போயிருக்காரு. அவர் வந்து முதல்ல மறுத்திருக்காரு. அவர் அந்த ஸ்டேஜ்லேயும் அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுப்பதற்கு மறுத்து இருக்கிறார். அவரை வெயிட் பண்ண வைத்திருக்கிறார். 18 தடவை போய் கடைசியில் அவருக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து அந்த திவ்ய மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம், இது எல்லாருக்கும் தெரியக்கூடியது இல்லை, ரகசியமாக இருக்க வேண்டிய மந்திரம்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லி அதோடைய தத்துவ பொருளையும் விளக்கி இருக்கிறார் அவர். ராமானுஜர் சரி அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வந்து திருப்பி அவர் ஊருக்கு கிளம்புற சமயத்தில் அந்த திருக்கோட்டியூர் அவருக்கு என்ன சட்டுன்னு தோணியிருக்கு. அவர் எதுவும் பிளான் பண்ணி செய்யலை. கோபுரத்துக்கு மேலே போயிருக்கார். மேலே போய் மகாஜனங்களே என்ன கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. ஜனங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோரும் வாருங்கள், நான் ஒரு முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன். இது பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சிருக்கு.
எல்லார்ட்டையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய போகிறேன், பெரிய ரத்தனங்கள் எனக்கு கிடச்சிருக்கு, இது எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்க போகிறேன், இது எங்கிட்ட மட்டும் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஓம் நாராயணாய நமஹாங்கிற மந்திரத்தை அதை ஒட்டி இன்னொரு சொற்றொடர் அதை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இன்னொன்று, இவருக்கு இருந்த கம்பீரம், இவருக்கு இருந்த வசீகரம், இவருக்கு இருந்த அந்த தூய்மை, இதையெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க வேண்டாம். அவர் சாதாரணமாக நடந்து போனாலே பல மக்கள் கூடுகிற ஒரு கட்டம் அது. பல மக்கள் கூடி இவர் பெரியவர் போகிறார், இவர் சொல்கிறத கேட்கணும், இவர் பின்னாடி நடந்து போகணும், இவர் என்ன சொல்ல போகிறார், இவருடைய பார்வை பட்டாலே பெரிய ஆசையாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவர் போய் அவர் கோபுரத்தில் போனார்னா இன்னும் விசேஷம். ஸோ அப்போவே ஒரு பரபரப்பு இருக்கும் சமயத்தில் அவர், நான் உனக்கு ரத்தம் கொடுக்க போகிறேன், ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எந்த மந்திரத்தை அவர் சொல்லாத ரொம்ப ரகசியம்னு தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னாரோ, எந்த ஆச்சாரியரிடம் அவருக்கு உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்ததோ அந்த ஆச்சாரியர் சொன்னாலும் அது ஒரு வயலேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு மீறுதல் மாதிரி இருந்தாலும் அந்த மக்களுக்கெல்லாம் போனோம். அந்த ஆச்சாரியன் இவரை கூப்பிட்டு, நீ என்னப்பா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கடிந்து கொண்டார். நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் ஒத்தந்தானே நரகத்துக்கு போவேன் நான் சொல்கிறதுனால, ஆனால் இந்த திருமந்திரம் அதனுடைய உட்பொருள் மக்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு 100 ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆயிரக்கணக்கானோர் வைகுண்டத்துக்கு போவாங்களே, ஆயிரக்கணக்கானோர் சொர்க்கத்துக்கு போவாங்களே, ஆயிரக்கணக்கானோர் நற்கதி அடைவாங்களே, ஆயிரக்கணக்கானோர் இந்த உலகில் நல்வாழ்க்கையை தேடிக்கொண்டு அந்த நல்வாழ்க்கையில் நடப்பார்களே, அவர்களுக்கு கிடைக்க வேண்டாமா இந்த பொக்கிஷம்? அது நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை என்றார். அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு புரிஞ்சுது, ஆஹா, இதில் என்னையும் அறியாமல் என்னிடம் ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்திருக்கிறதே என்று அவரும் தெளிவு பெற்று அவரை அனைத்து உச்சி மோர்ந்து மகிழ்ந்தார். உலகத்துக்கு, குறிப்பாக பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய மகான் கிடைச்சிருக்கார்ன்றது மற்றும் ஒரு முறை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அந்த சமயத்தில். அது ஒரு பெரிய ஈவெண்ட். அந்த சமயத்தில் ஒரு பெரிய மகானை பற்றி நம்ம சிலதெல்லாம் பார்த்தோம். என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில சின்ன விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு என்ன ரெலவென்ஸ் அப்படின்னு நான் சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் மறுபடி சிந்திச்சு உங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும்னு இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்டுக்கிறது ஒரு சிறந்த முயற்சியாக அமையும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் நைட். இதுவரையில் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களினுடைய வாழ்க்கையையும் அவரை ஒற்றி நடைபெற்ற நிகழ்வுகளையும் நம்முடைய உரையாற்றிய நமது இல்லத்தினுடைய நலன் விரும்பியும் தன்னார்வலருமான நமது ஐயா திரு சூரி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக ஜெய் जय श्री गुरु महाराज जी की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज जी की, जय स्वामी ब्रह्मानंद महाराज जी की, जय स्वामी रामकृष्णानंद महाराज जी की, जय श्री रामानुजर स्वामी की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धि विनायक मूर्ति की।